ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம் நம்பா. ஸோ என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விடாமூச்சி படத்தோட அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைக்கி வந்திருக்கு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் இந்த மாதிரி ஒரு அப்டேட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாருமே நினைக்கலாம். ஆமாங்க, ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக பார்த்தோன்னா ஒரு மூவிஸ் டீம் சைட்லேருந்து பார்த்தோன்னா ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருமே நினைக்கலாம். அதுதான் விடாமூச்சி படத்தை பார்த்தோன்னா டிஜிட்டலும் சரி அண்டு ஓடிடி சேட்டலைட் எல்லாமே பார்த்தோம் பெரிய அமௌண்ட்டுக்கு சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக பார்த்தோம் ஒரு பெரிய ஒரு சோர்ஸ்லேருந்து பார்த்தா இந்த ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்திருக்குங்க வச்சுங்களா. ஏன்னா இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயணமான ஒரு மியூசிக் நம்ம அனிருத் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மகிழ் திருமேலோட டைரக்ஷன் அது ஒரு ஆங்கிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏகே அண்ட் த்ரிஷாவோட பேர் பயங்கரமாக இருக்க போது. இந்த ஒரு படத்தை பார்த்தா ஓடிடி ரேட்ஸ் பெரிய அமௌண்ட்டுக்கு சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. யார் கிளைம் பண்ணாங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்த்தா கிளைம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்களோட பொங்கலோட அவங்களோட லிஸ்ட்டு பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் தமிழ் மூவியில் ஃபஸ்ட்டு மூவியாக நம்ம விடாமூச்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது கூடவே பார்த்தா அந்த ஒரு போஸ்டரில் பர்டிகுலராக ஒரு 2 பிராண்டோட லோகோ இருக்குது. ஒன்று பார்த்தா சேட்டலைட், ஒன்று பார்த்தா டிவி டெலிவிஷன் பார்த்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆடியோ பார்த்தோன்னா நம்ம சோனி அவங்க தான் பார்த்தா கிளைம் பண்ணியிருக்காங்க. டிவி டெலிவிஷன் பார்த்தா நம்ம சன் நெட்வொர்க், நம்ம சன் டிவியில் தான் விடாமூச்சி மூவியை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஒரு படம் எந்தெந்த லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்டிங்கன்னா படம் ஒரு பேன் இந்தியா தான் எடுப்பாங்க மோஸ்ட்லி. ஏன்னா பெரிய நிறுவனம், பெரிய ஒரு ஸ்டாரு. பட் ஒரு லாங்குவேஜில் எடுத்தாங்க அப்படின்னா ப்ரொமோஷன் அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு 3-4 லாங்குவேஜில் படத்தை ரிலீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குங்க வச்சுங்களா. ஒரு வேளை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா ஓடிடியில் பார்த்தோம்னா ஒரு 4 லாங்குவேஜஸ்லாம் பார்த்தா வரப்போகுது. என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா இந்த 4 லாங்குவேஜில் பார்த்தா ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது பேசிக்கலாக சொல்லிட்டாங்க. என்ன ஹிந்தி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே நினைக்கலாம். ஹிந்தி லாங்குவேஜ் பார்த்தா இங்கே ரிலீஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மற்ற இருக்கிற மூவிஸ்லாம் லிஸ்ட்டு போட்டாங்க. பட் அதில் ஹிந்தி பார்த்தா ஆட் பண்ணாங்க. இதில் ஹிந்தி இல்லை. பட் ஃப்யூச்சரில் டப்டு பண்ணி ஒருவேளை டிவி டெலிவிஷனில் கூட ரிலீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஏன்னா துணிவு மூவி ஹிந்தியில் ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுங்க வச்சுங்களா. ஓடிடிலே பார்த்தா பயணமாக பண்ணிச்சு. எந்த ஒரு மூவி ஹிந்தியில் ரிலீஸ் ஆகலை. அந்த மாதிரி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேறு ஒரு வீடியோவில் யாரை காசு சந்திப்போம். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.